ஹசன் நசரல்லாவோட மரணத்துக்கு அப்புறம் ஈரானை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் இஸ்ரேல தாக்குமா தாக்காதாங்கிறது ரொம்ப கிளியரா தெரிஞ்சு போயிரும். ஈரான் இஸ்ரேல தாக்குறதுக்கு 1 டசன் காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களையும் தாண்டி 1 டசன் கட்டாயமும் இருக்கு. ஏன் அப்படின்னா, பெரிய அளவுல ஆட்கள தூக்குனது பூராமே இவர்களோட ஆட்கள் தான். இப்ப கூட ஹசன் நஸ்ரல்லா கூட அவர் பொண்ணு இறந்தாரு. 2ஆம் கட்ட கமாண்டர் இறந்தாரு. மிசைல் ஃபோர்ஸோட கமாண்டர் இறந்தாரு. இந்த பட்டியல் போய்க்கிட்டே இருக்கும்போது, ஐஆர்ஜிசியோட உயர்மட்ட தளபதியும் இறந்துட்டார் அப்படிங்கிறது தான். அப்ப ஈரான் இதுக்கு பதிலடி குடுத்தே ஆகணும். ஈரானோட 1 டசன் தளபதிகளும் இந்த யுத்த களத்துல இறக்க தான் செய்றார்கள். குறிப்பா லெபனான்ல நடக்கக்கூடிய தாக்குதல்கள்ல எல்லாத்துலயுமே பயப்புள்ளைக சிக்குறாய்ங்க. ஏன் அப்புட்ன்னா, ஹிஸ்புல்லா அமைப்போட நெருங்கிய தொடர்புல தான் இருக்கார்கள். அவர்கள் ஹிஸ்புல்லாவோட ஒரு தளபதி பக்கத்திலே ஐஆர்ஜிசியோட இன்னொரு தளபதி உட்கார்ந்து தான் இருக்காரு. அப்பதான் இவர்கள் குண்டே வீசுறார்கள். இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை, இதுக்கு பதிலடி அப்படிங்கிறது ஈரான் குடுத்தே தீரும். குடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பலகட்ட தகவல்கள் வந்தாலும், சுப்ரீம் லீடர் அலி கமேனி ராணுவ உடை அணிஞ்சு ராணுவத்தோட நின்னு பேசிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற தகவல் ரொம்ப பரபரப்பா வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தது என்ன அப்படின்னா, அவர் ரகசியமான இடத்துக்கு பங்கருக்கு அடியில் கூட்டி செல்லப்பட்டார் அப்படிங்கிறது. தன்னைச் சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஜம்மு காஷ்மீர் வரை வந்து வாய் பேசிக்கிட்டு இருந்தாரு கடந்த 10 நாட்களுக்குள்ள. அதனால மனுஷனுக்கு இது தேவைதான். இன்னும் கூட சிறப்பா சம்பவங்கள் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, அடுத்த குறியே அவர்தான். ஏன் அப்டின்னா 2 காரணங்கள் சொல்லப்படுது. 1 என்ன அப்டின்னா, இத ரொம்ப சாக்கா வச்சு, உலகத்தோட சூழ்நிலை அப்படிங்கிறது ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை தான். எப்பேர்ப்பட்ட சம்பவங்கள் நடந்தாலும் சரி, அது ஒரு பெரிய போரா வெடிச்சிறக்கூடாது அப்படின்னு எல்லாரும் பார்த்து, பார்த்து விலகி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்டின்னா, தப்பி தவறி எவனாச்சும் இவன் கூடயாவது சண்டைக்கு போனா, அப்படியே ஊரே சேர்ந்து அவன தூக்கி போட்டு மிதிக்கிற மாரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு. ஆனா ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்த பார்த்து டயர்ட் ஆயி பயந்த நாடுகள் எல்லாம், அடுத்த யுத்தத்துல நம்ம சிக்கிறக்கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நோக்கி போறார்கள். இந்த சந்தர்ப்பத்த சரியா பயன்படுத்திக்கணும்னு இஸ்ரேல் நினைக்க போய் தான், ஹெவி வெயிட்டான ஆட்களுக்கு டிக்கெட் கிழிச்சு குடுக்குற வேலைய ஃபுல் டைமா ஆரம்பிச்சிருக்கு. ரவுண்ட் த கிளாக்கா இத மட்டுமே பண்றார்கள். ஏன் அப்டின்னா, ஹசன் நஸ்ரல்லாவுக்கு அடுத்த கட்ட தளபதிகள், அந்த தாக்குதல்ல மிஸ் ஆன தளபதிகளையும் அடுத்த நாட்கள்லே தூக்குறார்கள். உன்னும் சொல்லப்போனா, ஹசன் நஸ்ரல்லாவ குறி வைக்கிறக்கு முதல் நாள் ஒரு தளபதிய குறி வைக்கிறாங்க. அதுல அவரு தப்பிச்சுட்டாரு. 2ஆம் நாள் ஹசன் நஸ்ரல்லாவுக்கு வைக்கப்பட்ட குறியில அவரும் மாட்டிக்கிட்டாரு. இப்படி வரிசையா எல்லா தளபதிகளுக்கும் டிக்கெட் கிழிச்சு குடுக்கறது தான் என்னோட முழு நேர வேல. அதுக்கான சிறப்பான சூழ்நிலைகளும் நிலவுது அப்படிங்கிறது பெஞ்சமின் நெதன்யாவுக்கு சாதகமான ஒரு விஷயம். இது முதல் காரணம். 2வது காரணம் அப்படிங்கிறது, ஒவ்வொரு நபர்களுக்கு டிக்கெட் கிழிச்சு குடுக்கும்போது, தன்னோட டிக்கெட் அதாவது தன்னோட பிரைம் மினிஸ்டர் டிக்கெட் உறுதியாகும் அப்படின்னு பெஞ்சமின் நெதன்யாவும் நம்புறார். அந்த நம்பிக்கையும் வீண் போறது கிடையாது. ஆனா, அது எத்தன டிக்கெட் கிழிச்சு குடுத்தா அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனையே. காரணம் என்ன அப்படின்னா, ஹமாஸ் இயக்கத்தோட முக்கியமான டிக்கெட்ட கிழிச்சு கையில குடுத்தாச்சு. இஸ்மாயில் ஹனி காலி. அது போக ஹமாஸ் இயக்கத்தோட 1 டசன் தளபதிகளும் காலி. அவர்களோட உள்கட்டமைப்பும் காலி. பெரிய அளவுல டனல் வச்சிருக்கேன்னு நபர்கள் எல்லாம் இப்ப சில டனல்களுக்குள்ள பதுங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. காசா நிலப்பரப்புல எங்க வேணாலும், எத வேணாலும் செய்யலாங்கிற ஒரு பெரும் மாற்றத்த இந்த சூழ்நிலை மாத்திருச்சு. இத யார் மாத்துனா? பெஞ்சமின் நெதன்யாஹூ நான் தான் இத மாத்தினேன் அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னாடி அவர் சத்தியம் பண்ண வசதியா போச்சு. இப்ப அது பத்தாது அப்படின்னு 30 வருஷமா ஹசன் நஸ்ரல்லாவுக்கு இஸ்ரேலிய படைகள் குறி வச்சுச்சு. ஆனா அப்பல்லாம் சிக்காத மனுஷன் இப்ப சிக்கிட்டாரு. அவருக்கும் ஒரு டிக்கெட்ட கிழிச்சு குடுத்தது மூலியமா தன்னோட செல்வாக்கு, தனக்கான பிஎம் டிக்கெட் இஸ்ரேல்ல உறுதி செய்யும் அப்படின்னு நினைக்கிறாரு. நினைப்பு கரெக்ட் தான். ஆனா அது வெளிப்படையா அவர் கண்ணுக்கு தெரியல. ஏன் நம்ம கண்ணுக்கு கூட தெரியல. ஹசன் நஸ்ரல்லாவை வேட்டையாடிய பெஞ்சமின் நெதன்யாஹூ அப்படின்னு சொல்லி அங்க யாரும் வாழ்கன்னு சொல்லல. காரணம் இன்னமும் அந்த மக்கள் பிரச்சனை முடியல. இந்த பிரச்சனைக்கு காரணம் பெஞ்சமின் நெதன்யாஹூ தான். அலர்ட்டா இருந்து இங்க எந்த சேதாரமும் வராம இப்படி டிக்கெட் கிழிச்சு குடுத்திருந்தா, உனக்கான பிஎம் டிக்கெட்ட நாங்க குடுத்திருப்போம்ல அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்கார்கள். இங்க தான் பிரச்சனை கூடுது. ஒருவேளை ஈரானோட சுப்ரீம் லீடர் கமேனிக்கே டிக்கெட் கிழிச்சு குடுத்துட்டோம்னா, அப்பயாச்சும் நம்ம பிஎம் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகும்ல அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாரு. வந்த கையோட பெரிய அளவு தகவல்கள் பரவுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, அடுத்தது ஈரான் லீடர். ஏற்கனவே இந்த மாரி தகவல்கள் பரவுனாலும், இப்ப கொஞ்சம் காட்டுத் தீ மாரி பரவுது.
சுப்ரீம் லீடர் அலி கமேனி தான் பிரைம் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இவ்வளவு நாள் டார்கெட்டா இருந்துச்சு, இப்ப பிரைம் டார்கெட் ஆயிருச்சு. இப்படிதான் 10 நாள் முன்னாடி ஹசன் நசரல்லாவே எங்களுக்கு பிரைம் டார்கெட் தான்னார்கள். வேடிக்கையா சொல்றாங்கன்னு கடந்து போனவனுங்க பூரா இன்னைக்கு ஐயோ அப்பா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு முடிக்கிற அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. இப்ப பிரைம் டார்கெட்டுக்குள்ள அலி கமேனியும் வந்துட்டாரு. இது ஈரானுக்கு பதட்டம் ஆயிருச்சு. ஆனா ஈரான் மாத்தி வேலை செய்யுதா அப்படின்னு கேட்டா இல்ல. ராணுவத்தை நாங்க லெபனானுக்கு, சிரியாவுக்கு அனுப்புவோம். ஏற்கனவே அனுப்புன ஆட்கள் தானே நாங்க. 80கள்ல எங்க வீரர்கள் உள்ளுக்குள்ள வரலையா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார்கள். ஆனா அனுப்புவார்களான்னு கேட்டா தெரியல. ஆனா எப்பவும் செய்யக்கூடிய வேலைய செய்கிறார்கள். என்ன அப்டின்னா, ஈராக்ல இருந்து பெரிய அளவு இஸ்ரேல் மேல தாக்குதல்கள் அதிகரிச்சிருக்கு. ஈராக்ல உள்ள அமெரிக்க எம்பசிகள்ல சுற்றி வளைச்சிருக்கார்கள். போராட்டமா சுத்தி வளைச்சிருக்கார்கள். திடீர்னு 2 ராக்கெட்டுகள தட்டி விடுவார்கள். அதே மாரி ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி இயக்கமும் நேரடியா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ வர நேரம் பார்த்து அந்த ஏர்போர்ட்ட தாக்கியிருக்கார்கள். ஆனா தாக்குதல் நடத்தி வெற்றிய கண்டுட்டார்களா அப்படின்னு கேட்டா, இதுல எந்த 3 ஜோன்லயுமே இல்லை அப்படிங்கிறது தான். ஆனா பெரிய அளவுல அதே ப்ராக்ஸி யுத்தத்த தான் ரொம்ப வேகமா ஈரான் எடுத்துட்டு போது. நேரடி யுத்தத்துக்கு ஈரான் தயாரா இல்ல. ஆனா பெஞ்சமின் நெதன்யாகு பிஎம் டிக்கெட் தயாரா இல்ல அப்படின்னு தெரிஞ்சா, அத வாங்குறக்காக கமேனிக்கு டிக்கெட் குடுக்க பெஞ்சமின் நெதன்யாகு தயாராயிட்டார் அப்படிங்கிறது தான். எந்த அளவுக்கு அப்படின்னா, நாளே குறிச்சுட்டாய்ங்க. அக்டோபர் 7 அக்டோபர் 7 அக்டோபர் 7 நீ டிசைன் பண்ண, அடுத்த அக்டோபர் 7 நான் டிசைன் பண்றேன் அப்படின்ட்டார்கள். அதுக்குள்ள ஈரான்ல சம்பவம் செய்ய இஸ்ரேல் தயாராயிடுச்சு. இல்ல அந்த அக்டோபர் 7க்கு அப்புறம் தாக்குவார்கள். இஸ்ரேல பொறுத்தவரை 30 வருஷம் பொறுமையா திட்டம் தீட்டி வெயிட் பண்ணி டிக்கெட்ட கிழிச்சு குடுக்கக்கூடிய ஆட்கள். அதனால ஈரான் மிகப்பெரிய அளவுல பதட்டத்துல இருக்கு. இவ்வளவு காலம் இல்லாத அளவு பதட்டத்துல இருக்கு. இவ்வளவு காலம் இல்லாத அளவு பதட்டத்துல இருக்கும்போது, மேற்கொண்டு சிக்கலும் ஜாஸ்தி ஆயிப்போச்சு. இந்த பதட்டமே ஈரான் இவ்வளவு காலம் சந்திக்காத ஒரு பதட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து வர்றதுதான் ஈரானோட மிக மோசமான காலகட்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா, ட்ரம்ப் ஏது ஜெயிச்சு வந்துட்டாரு அப்படின்னா, ஈரானத்தான் யுத்த களமா மாத்துவார். பொதுவாவே அமெரிக்க அதிபர்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, எங்கிட்டாச்சும் ஒரு யுத்த களத்த ஓப்பன் பண்ணிட்டு போயிருவார்கள். ஆனா வரலாற்றுல ரொம்ப சிறப்பான ஒரு யுத்த களத்த ஓப்பன் பண்ணி வச்சது நான் தான் அப்படின்னு பைடன் உள்ளூர்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால அதுக்கு ஈக்குவலா இல்ல அத தாண்டி ஒரு படி உயர்வா ஒரு யுத்த களத்த ஓப்பன் பண்ணி, அமெரிக்க ஆயுத சந்தைய அப்படி ஜெகஜோதியா கொழுந்து விட்டு எரிய வைக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் சத்தியம் ஏது பண்ணிட்டாரு அப்படின்னா, கமேனி 1000 சாரி சொல்லி ஒதுங்கி போனாலும் சரி விடமாட்டார். அப்படி ட்ரம்ப் முழு அளவுல இறங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா இஸ்ரேல் ஈரானுக்குள்ள போய் பார்க்கிறவனுக்கு பூரா டிக்கெட் கிழிச்சு குடுத்துரும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.